ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோடய ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னே ஏற்கனவே saree கலெக்ஷன்ஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த சூட்கேஸில் தான் என்னோடய ஹோல் sarees அண்ட் ப்ளவுசஸ் எல்லாமே நான் வச்சுருப்பேன். நான் ரொம்ப ரேராக தான் வந்து sarees வேர் பண்ணுவேன். இது இல்லாமல் சில sarees வந்து என்னோடய அம்மா வீட்டில் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக ப்ளவுசஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இதில் வந்து ஒரு சில ப்ளவுசஸ்க்கு மட்டும் நான் எந்த சாரீக்கு பேர் பண்ணுவேன் அதையுமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சில்வர் கலர் ப்ளவுஸ் வந்து எனக்கு ரொம்ப ரீசெண்டாக இப்போ வந்து பிடிச்சிருக்கு. இதை நான் வந்து ஏன் வாங்கினேன் அப்படின்னா, அந்த சாரியுமே நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அந்த சாரீக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ளைனாக சாரீ கலருக்கு நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு. இப்போ எல்லாருமே கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தான் வந்து வேர் பண்ணுறாங்க. இதோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் டிசைன் எல்லா ப்ளவுஸ்க்குமே நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன்ஸ் அப்புறம் ஹேண்ட் டிசைன்ஸ் வந்து காமிச்சிருப்பேன். இந்த சாரீ தான். இந்த சாரீக்கு நான் வந்து வெறும் ப்ளைனான ஒரு பிங்க் கலரில் இதுக்கு ஆல்ரெடி வந்து அந்த ப்ளவுஸையே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். அது எனக்கு பிடிக்கல. இப்போ நான் வந்து இது வாங்கியிருக்கேன். இந்த சாரீ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான். இதில் வந்து ரொம்ப டிசைன்ஸ் இருக்காது. ஸோ அப்போ வந்து எனக்கு சாரீ நாலேஜ், அந்த ப்ளவுஸ் வந்து என்னென்ன டிசைன்ஸ்லாம் சூஸ் பண்ணுற நாலேஜ் வந்து சுத்தமாக கிடையாது. ஸோ அதனால் ஏதோ ஒரு டிசைன் வந்து ஓகே அப்படின்னு சும்மா ஃபோட்டோ பார்த்து நான் சூஸ் பண்ண டிசைன் தான். பட் இருந்தாலுமே எனக்கு வந்து இந்த ப்ளவுஸ் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப மினிமலான டிசைன்ஸ் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் கிராண்ட் லுக்காகவுமே இருக்கும். இதை வந்து ஹேண்ட் டிசைன். உங்களுக்கு வந்து நெக் சைடு நான் காட்டுறேன். நெக் சைட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லாங் நெக் வச்சு இருக்கும். நாட்டில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்காது. கீழே வந்து சும்மா அந்த ரெடிமேடில் ஒரு டிசைன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் வச்சு அப்படி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. என்கிட்ட இருக்கிற ப்ளவுசஸ் எல்லாமே ஹேண்ட் வந்து லென்த்தாக இருக்காது. ஷார்ட் ஹேண்ட் வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து எங்கள் பெரியம்மா எனக்கு என்னோடய கல்யாணத்தப்போ எடுத்து கொடுத்த சாரீ. இதில் வந்து டிசைன்ஸ் வந்து அவ்வளோவா இருக்காது. பட் அந்த ப்ளவுஸோட க்ளோத்தே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்டோன் ஒர்க் எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணது தான். ஹேண்ட் அண்ட் நெக்குக்கு மட்டும் ஒரு சின்னதாக த்ரெட் ஒர்க் மாதிரி வந்து சின்னதாக ஸ்டோன் மாதிரி வச்சு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து பேக் சைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாட் கிட்ட எந்த ஒரு டிசைனுமே இருக்காது. இது என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. நான் ஊக்கு மாதிரி போட்டு சும்மா அதில் பின் பண்ணி வச்சுருக்கேன், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் லைட் பிங்க் கலர் ஒரு சாரீ பார்த்தோம் இல்லையா, அதுக்கு நான் இந்த ப்ளவுஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஏன்டா ஸ்டிச் பண்ணோம் அப்படின்ட்டுருக்கு. பிகாஸ் சாரியுமே அதே கலரில் இருக்கும், ப்ளவுஸுமே ரொம்ப ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து வேறு ப்ளவுஸ் வந்து நான் அந்த சாரீக்கு ரெடி பண்ணேன். இதை வந்து எனக்கு தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லை. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது நம்ம சாரீ எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் கிராண்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நிறைய சாரீஸ் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சாரீக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸ் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம பேர் பண்ணும்போது பார்க்குறதுக்கு எலகண்ட்டாக இருக்கும். அது சரவணா ஸ்டோர் போய் ஒரு 2 ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். எனக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்காக. ஸோ இப்போது அதை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ரெண்டுமே வந்து பிங்க் கலர். எனக்கு ஆக்சுவலி ஒரு ப்ளவுஸ் தான் தேவைப்பட்டுச்சு. எனக்கு ரெண்டுமே பிடிச்சி போனதால் ஸோ வேறு சாரீக்கு வந்து பேர் பண்ணிக்கலாம்னு நான் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் வந்து டிசைன். எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் ரெண்டுமே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹேண்ட் டிசைன்ஸுமே நான் வந்து காமிச்சிருப்பேன். ரொம்ப கிராண்ட் லுக்கில் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் மாதிரியே தெரியாது. நாங்கள் வந்து ஷாப்பில் வந்து வாங்கிட்டு கீழேயே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. நான் அங்கேயே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து போட்டு பார்த்தா எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. இதான் வந்து என்னோடய அந்த ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ். இதே கலரில் இன்னொரு ப்ளவுஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். அதையுமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் த்ரெட் ஒர்க் மாதிரி இருக்கும், அது வந்து ஸ்டோன் ஒர்க் மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸ். மற்றபடி வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். கலர் வந்து கொஞ்சம் வேரி ஆகும் 2 ப்ளவுஸோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. உங்களுக்கு சடனாக ஏதாவது ஃபங்க்ஷன் வருது, ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெடிமேட் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஒன் திங், நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் தான் வந்து பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிற ப்ளவுசஸ் எல்லாமே ரொம்ப ப்ளைனாக இருக்கும். எந்த ஒரு டிசைன்ஸ் எதுவுமே இருக்காது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னே எங்கள் அம்மா எங்களுக்காக ஸ்டிச் பண்ணி கொடுத்தது. இதெல்லாமே வந்து ஒரு சில சாரீஸோடு நான் பேர் பண்ணிப்பேன். லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்க்குற இந்த கோல்டு கலர் ப்ளவுஸ் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது ரெடிமேடாக எடுத்த ப்ளவுஸ் இப்போ வரைக்குமே அப்படியே இருக்குது. பெருசாக எந்த ஒரு டிசைன்ஸ் எதுவுமே இருக்காது. ஹேண்ட் கிட்ட லைட்டாக ஒரு ஸ்டிச்சிங் மாதிரி ஸ்டோன் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க.
ஸ்டோன்ஸுன்னு இல்லை, அது மாதிரி பால்ஸ் மாதிரி இருக்கும், அதை வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. நெக் சைடுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எந்த ஒரு டிசைன்ஸ் எதுவுமே இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ளவுஸ் அது. ஸோ அதனால தான் இப்போ வரைக்குமே நான் பத்திரமா வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்கிற ஓவரால் சாரீஸ் அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே இந்த ட்ராலியில் வச்சு நான் டம்ப் பண்ணிவிடுவேன். இதுக்கு மேலேயுமே நான் வந்து சாரீஸ் வாங்குற மாதிரி வச்சுக்க மாட்டேன். அப்படியே வாங்கினாலுமே ஏதாவது ஒரு சாரீ வந்து நான் எங்கள் வீட்டில் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து பண்ணுவேன். இந்த வீடியோ நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.